வணக்கம் நண்பர்களே, இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். ஸோ இந்த ப்ராடக்ட் என்னன்னா, என்னோட கீபோர்டுக்காக தான் நான் இந்த ப்ராடக்ட்டே வாங்கியிருக்கேன். சொல்லும் போது நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அது என்னன்ட்டு. ஸோ வீடியோட எண்டிங்கில் அது என்னன்னு காமிக்கிறேன். இதுதான் அந்த ப்ராடக்ட் நண்பர்களே. வாங்க இதை நம்ம பிரிச்சிடலாம். இந்த கவருக்குள்ள இது இருந்தது, இது என்னன்னு எனக்கு தெரியல. சரி விடுங்க, அப்புறம் பிரிச்சு பார்த்துக்கலாம். ஓ மை காட், நம்மளோட ப்ராடக்ட் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. ஸோ வாங்க இதை நான் பிரிச்சு உங்களுக்கு என்ன அப்படின்றத காமிக்கிறேன். ஃபைனலி நம்ம இந்த ப்ராடக்டை பிரிச்சிட்டோம் நண்பர்களே. ஸோ நான் பிரிச்ச உடனே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து என்னோட கீபோர்டுக்கான கவர் தான் நண்பர்களே. ஒரு பேக், அதாவது ஒரு பேக் வாங்கியிருக்கேன் கீபோர்டுக்கு. இதுதான் இந்த பேக்கோட கம்ப்ளீட் லுக் நண்பர்களே. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்கு. லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு பியானோ கீஸ் டிசைனோட கொடுக்குறாங்க. ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா மெக்ஸான்ற பிராண்ட் போட்டிருக்காங்க. இது மெக்ஸான்ற பிராண்டோட பேக்கு. உள்ள திறந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சின்னதாக ஃபோம் கொடுத்துருக்காங்க. அது ஃபோம் பேக் கிடையாது, சின்னதாக கொடுத்துருக்காங்க. பட் இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு தெரியல. அநேகமாக நோட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் கற்றுக்கலாம். ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா அடாப்டர் வச்சுக்கிறதுக்கு பேகு. பின்னாடி செக் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் பேக்ல மாட்டுற மாதிரி நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம வந்து ஈஸியாக மாட்டிட்டு போய்க்கலாம் எந்த இடத்துக்கு வேணாலும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கைப்புண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம அந்த ப்ராடக்ட்டை பிரித்து பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த ப்ராடக்ட் இப்போ பிரிக்க போகிறோன்றது இது என்னன்னு எனக்கே தெரியல. ரொம்ப டைட்டாக இருக்குது, பிரிக்கவே முடியல. ஸோ வாங்க நம்ம சிசரை வச்சு கட் பண்ணிட்டு வரலாம். இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணி வச்சு வாங்க வெளில எடுத்து பார்க்கலாம். இது ஏதோ கிளாத் மாதிரி இருக்கு. ஸோ இது என்ன என்னமோ இது மாதிரி இருக்கு. ஓஹோ நண்பர்களே, இது பார்த்தீங்கன்னா கீபோர்டு மேலே போட்டு கவர் பண்ணிக்கிறது நண்பர்களே. ஸோ இது அநேகமாக என்ன நினைக்கிறேன்னா, இது கீபோர்டு மேலே போட்டு நம்ம பேக்குள்ள வச்சு பேக் பண்ணணும், டேமேஜ் ஆகாமல் இருக்க நினைக்கிறேன். ஆனால் என்கிட்ட இதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் இருக்கு. அது வந்து சிந்தட்டிக்ல இருக்கும், நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். இது ஏதோ துணி மாதிரி இருக்கு, லைட்டாக பட்டு கிழிஞ்சிடும். சரி விடுங்க, நம்ம அநேகமாக இதை வச்சிடலாம். என் கீபோர்டுக்கு இது செட் ஆகாது நண்பர்களே, சின்னதாக இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு யூஸ் ஆகாது. சரி வாங்க இப்போ நம்ம கீபோர்டை பேக்ல வச்சு டெஸ்டிங் பார்த்துடலாம். ஸோ நண்பர்களே, நான் பார்த்தீங்கன்னா என் கீபோர்டு இந்த பேக்ல வச்சு டெஸ்டிங் பார்த்தேன். நல்லாவே பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. ஜிப் எல்லாமே ஃப்ரீயாகவே இருக்கு. ஸோ நீங்களே பாருங்க, கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு, எந்த ஒரு டைட்னஸ் எதுவுமே இல்லை. ஸோ சரி நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்டும் பண்ணி